கபடி கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி புடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த கொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. கையில காசு இல்லாம ஓசி திரித்தீங்கன்னு கூச்சம் இல்லாம அப்படியே அள்ளி அள்ளி அமுக்கணும்ல. ஒழுங்கு மரியாதை பணத்தை வை, இல்லைன்னா நடக்கிறதே வேற. இந்தாங்க சார், இந்த கம்மலை வச்சுக்கோங்க. இது அந்த பில்லு தொகையோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். தேங்க்யூ சார். குடுப்பல சார், இதை பிடிங்க சார். இதை ஹோட்டல் கடைக்காரன்ட்டே திரும்ப கொடுத்துருங்க. நாங்கள் சாப்பிட்டதுக்கான பணத்தை நாங்களே கொடுத்துட்டு எங்கள் தோட்டத்தை திரும்ப வாங்கிக்கிறோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. ம். சாரி. சாரி ஸ்டூடெண்ட், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த ஆளை பாத்தியா பூவு? கவனிச்சியா? அவர் சொல்ற சாரி பூரா உனக்குத்தான். எம்புட்டு டெக்னிக்கலா சொல்றாரு பாத்தியா? அவர் எம்புட்டு சாரி கேட்டாலும் நான் அவரை மன்னிக்கிறதா இல்லை புள்ள. சார், ஈக்குவேஷன் தப்பா எழுதுறீங்க சார். சிட். சாரி. பூவு, சார் உனக்கு இன்னைக்கு லாரி நிறைய சாரி வச்சிருக்காரு. அள்ளி அள்ளி வீச போறாரு பாரு. பொங்குடி. ம். நியூட்டன் ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன் சொல்லுங்க. E = mc ஸ்கொயர். சாரி. E = mc ஸ்கொயர். சாரி, நான் கவனிக்கல. ரிப்பீட் ப்ளீஸ். நீ சரி சொல்ற வரைக்கும் அவர் சாரி சொல்றது விட மாட்டார் பூவு. பேசாம சரி சொல்ற பிள்ளை. எதுக்கு தேவையில்லாத வம்பு சொல்லு. சொல்லுங்க பொங்குடி. E = mc ஸ்கொயர். சாரி. E = mc ஸ்கொயர். சாரி, இன்னொரு தடவை சொல்லுங்க. E = mc ஸ்கொயர். சிட் டவுன். நீங்க சொல்லுங்க. E = mc ஸ்கொயர். திரும்ப திரும்ப சொல்ல வச்சிட்டேன். சாரி. ஏன் தப்பு தான்.
ரொம்ப நர்வஸா இருக்க? கத்தியால் கழிச்சது ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுதான், ஆனா கையில இல்ல, மனசுல. என்னடி ஆச்சு? நான் ஜீவாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவ இன்னைக்கு கிளாஸ்ல பண்ண காரியம் என்ன ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. அப்படி என்ன பண்ணாரு ஜீவா? கிளாஸ் தானே எடுத்தாரு. அடிக்கடி எதுக்கடி சம்பந்தமே இல்லாம அவகிட்ட சாரி கேக்குறாரு? அதான் எனக்கு புரியவே இல்ல. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் அவகிட்ட கபடியில தோத்தேன். நான் அவளை காலேஜை விட்டு அனுப்புறதுல தோத்துட்டேன். அதே மாதிரி ஜீவா விஷயத்துலயும் தோத்து போயிடுவனோன்னு பயமா இருக்குடி. சும்மா நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. நம்ம சேர ஒட்ட வச்சதுல அவ துணி கிழிஞ்சதே, அப்ப ஜீவா ஓடி வந்து சால்வையை கொடுத்து காப்பாத்துனானே, அது கற்பனையா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை காலேஜை விட்டு அனுப்புனப்போ மறுபடியும் அவளை காலேஜ்ல சேர வச்சானே, அது கற்பனையா? அந்த பொட்டிக்காடு ஜீவா வீடு தேடி போனாலே, அது கற்பனையா? ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன்னு போய் சொல்லிட்டு அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சிட்டு இருந்தானே, அது கற்பனையா? சொல்லு, எல்லாமே நடந்துச்சுல. சரி, அப்படி இருந்தா ஜீவா எதுக்கு அவகிட்ட சாரி கேக்குறாரு? அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அவன் சாரி கேட்கும்போது அவளை கவனிச்ச. அவ செம்ம கோவத்துல இருந்தா. அவங்க 2 பேருக்குள்ள தப்பா ஏதோ நடந்திருக்கு. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இப்ப நம்ம என்ன செய்யலாம்? அந்த பிரச்சனையை பெருசாக்கி நிரந்தரமா 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம பண்ணணும். அதுக்கு முதல்ல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே, அதை என்கிட்ட விடு. அவ கூடவே ஒட்டிட்டாலே இதே ஒரு பிரியாணி அண்டா. அதுக்கு ஒரு காக்கா பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும், எல்லா விஷயத்தையும் சொல்லிடும். குட், நீ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி கொடு. அப்புறம் அவளை ஜீவா இருக்கிற பக்கமே வர விடாம அவளை துரத்தி அடிக்கிறேன். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு 5 நிமிஷத்துல உங்ககிட்ட வந்து சொல்றேன். சொல்லாத, செய். வாங்கடி. ஐயோ, ப்ராக்டிக்கல் நோட்டை கிளாஸ்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ல. இதை புடி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போ. நீ தனியா வரப்பாரு. வாங்க வாங்க வாங்க. ஹாய் மாரி. ஹாய். ஆய் வந்தா போக வேண்டியதானே? ஏன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு திரியிற? அடியே, என்ன நீ திடீர்னு என்கிட்ட வந்து ஆய் நோய் நோட்டம் பாக்குற? என்ன வேணும்? இல்ல, நம்ம எல்லாரும் ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ், நமக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? அதான் ஃப்ரெண்ட்ஸா போயிடலாமேன்னு. அடியே, நீ நானும் ஃப்ரெண்டா? அடியே இட்லி முஞ்சி, நீ பூனை மாதிரி இருப்ப, நான் ஆனை மாதிரி இருப்பேன். நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்தா விளங்கிரும். ஆமா, நீ அந்த தீபிகாவோட பக்கவாத்தியாச்சே, அப்புறம் எப்படி உனக்கு அந்த திடீர்னு அவசரம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு? இல்ல, நாங்க எவ்வளவுதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் பசங்க தாவணி கட்டின உன்னையும் பூங்குடியும் தானே பாக்குறாங்க. அதான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா என்னையும் பாப்பாங்கல்ல, அதுக்கு தான். அப்ப நீ காலேஜ்க்கு படிக்க வரல, இருக்கிறதுல நல்ல பணக்கார பையனா பார்த்து அவனை கரெஸ்ட் பண்ணி அவன் கூட ஓடி போக வந்திருக்கல. மாரி, உனக்கு எப்பவுமே தமாஷ் தான். என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பியா மாட்டியா? அதுக்கேண்டி பண்ணி இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரியே கேக்குற? என்ன இரும மாட அப்படி முறைக்கிற?
என்ன மாதிரி இப்படி திட்டுற? இங்க பாரு, எங்க ஊர்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நாய் பண்ணி எரும மாடுன்னு தான் கூப்பிடுவேன். உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண, இல்லைன்னா போயிட்டே இருப்ப. இல்ல 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 இல்ல. நீ எவ்வளவு வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் திட்டலாம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். கோவப்படாதானே? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி சரி, அதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஏத்துக்கிட்டாச்சுல, வந்த வேலையை ஆரம்பி. அது கிளாஸ் ரூம்ல ஜீவா பூங்குடிய பார்த்து அடிக்கடி சாரி கேட்ட மாதிரி தெரிஞ்சது. அதான். ஜீவாக்கும் பூங்குடிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அது அன்னைக்கு ஹோட்டல். ஆஹா, அழகா நம்ம கிட்ட போட்டுவாங்க பாக்குறாளுங்களே, இவளுங்களை விடக்கூடாது. நம்ம வேலை இவங்களுக்கு காட்டிட வேண்டியதான். என்ன மாதிரி யோசிக்கிற? அது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பசிக்குது. சரி சரி, வா போலாம். வாங்க. மாதிரி எங்க புள்ள போற? வா ஹாஸ்டலுக்கு போய் சாப்பிடு. மிஸ் பூங்குடி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல்ல சாப்பிட போறேன். நீங்களும் வரீங்களா? வேணாம் தாயி, நான் ஹாஸ்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். நீ உன் வேலையை ஆரம்பி. ஓகே, இத கொஞ்சம் பிடிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ மீ. அங்க சாப்பிடுறதுக்கு காசுலாம் இருக்குல்ல? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுல ஏதோ ஒன்று இருக்குல்ல? ஃபாலோ மீ. எங்களுக்கு வேணாம், அவளுக்கு மட்டும் வைங்க. இலை சின்னதா இருக்கே, போய் பெரிய இலையா கொண்டு வாங்க. ஏன் பாப்பா இலையவா திங்க போற? அத நாங்க திங்கும் போது பாத்துக்கிறோம், நீங்க போய் இலைய கொண்டு வாங்க. ஆ. சரி இப்ப சொல்லு மாதிரி, பூங்குடிக்கும் ஜீவாக்கும் என்ன பிரச்சனை? பசிக்குதுரி, சாப்பாடு வரட்டும், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். என்ன இது கரெக்ட். உனக்கு என்ன வேணும் மாதிரி? பிரியாணி வேணும். எடுத்துட்டு வா. யோ மீச நில்லையா, நீ பாட்டு தலையாட்டிட்டு போற. வேற என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? வேற என்னமா வேணும்? பறக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, ஊடுறது, தண்ணில மிதக்கிறது, இது எல்லாத்தையும் கொண்டு வா. ஏமா செட்டிநாடு மட்டுமா இல்ல சைனீஸும் வேணுமா? செட்டிநாடு நம்ம பைபிளைங்க ஊரு, அதையும் விட்டு கொடுக்க கூடாது. அதுக்காக பாவம் நம்மள நம்பி வந்த சீனக்காரனையும் விட்டு கொடுக்க கூடாதுல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்ல, அதனால நீ செட்டிநாடையும் கொண்டு வா, சீனாவையும் கொண்டு வா, தெலுங்கு, ஆந்திரா, கன்னடா எது இருந்தாலும் மொத்தத்தை அள்ளி போட்டு கொண்டு வா போ. நீ என்னடி இவ்ளோ ஆர்டர் பண்ற? ஒண்ணுமே புரியல. அம்மாடி பார்சலம்மா? யோ, நான் சாப்பிடுறதுக்கியா எல்லாத்தையும் இங்கே திங்க போறேன், போய் எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருனே. நீ எதுக்கு பெரிய இலையா கேட்டேன்னு இப்பதான் தெரியுது. தெரியுதுல, பே சீக்கிரம் போயா, மச மசன்னு. ஏய் குட்டச்சி, என்ன செத்துக்கிட்டு போயிடாத, பில்ல குடுக்கறதுக்கு ஆள் வேணும்ல. தண்ணிய குடி, தண்ணிய குடி. இப்ப சொல்லு மாதிரி, பூங்குடிக்கும் ஜீவாக்கும் என்ன பிரச்சனை? இங்க பாருங்க ஃப்ரெண்டு, நான் தான் பசிக்குதுன்னு அப்பவே சொன்னேன்ல. சாப்பாடு வரட்டும், சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் பேசலாம். என்ன? மாரி, அவ்வளோத்தையும் சாப்பிட்டுருவியா? இதெல்லாம் ஜுஜுபி, இன்னும் நிறைய சாப்பிடுவேன். இங்க பாரு, நான் இப்படி நல்ல சாப்பாடு சாப்பிடறதால தான் தாட்டியமா நல்லா தெம்பா இருக்கேன். இல்லைன்னா உங்க 3 பேர் மாதிரியே விளக்கு மாத்து மாதிரி தான் இருந்திருப்பேன். மாரி, இப்பவாது சொல்றியா, ஜீவா சாருக்கு பூங்குடிக்கும் என்ன பிரச்சனை? சாப்பிடும்போது பேசுனா சாப்பிடுறது உடம்பு கொத்தாதுன்னு எங்க ஆத்தா சொல்லிருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இரு, சாப்பிட்டு நானே சொல்றேன்.
ஆபீஸ்ல வச்சிருந்த காசெல்லாம் காலி பண்ணிடுவா போல இருக்கு. ஏய், அது குடிக்காத. என்னடி இவ இத போய் குடிக்கிறா? அது ஃபிங்கர் பவுல், கை கழுவ வச்சிருக்காங்க. ஏன் இங்க இருக்கிறவங்களுக்குலாம் கை கால் நோண்டியா என்ன? எழுந்துட்டு போய் கழுவ மாட்டாங்களா? நானும் எலுமிச்சை கிடக்குதே ஏதோ செரிமானத்துக்கு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். கழுத நல்லா தான் இருக்குது. மாறி, இப்பயாவது சொல்ல, பூங்குடிக்கும் ஜீவாக்கும் என்ன பிரச்சனை? அதுவா அது கழுத்து வரைக்கும் சோறு தின்ட்டல, பேச முடியல. நாளைக்கு சொல்றேன். ஐயோ, ஐயோ, ஒரு விஷயத்தையும் சொல்லல. என் செமஸ்டர் ஃபீஸ் காசு எல்லாத்தையும் தின்னுட்டு போயிட்டாளேடி. பூவே, அந்த பூனைக்கணுக்காரில தீபிகா, அவளோட பக்கவாத்தியா இருக்கால, அதான் அந்த இட்லி மூஞ்சி. அவ புதுசா என்கிட்டயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்னு நடிச்சு உனக்கும் ஜீவா சாருக்கும் என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க என்கிட்டயே நூல் விட்டா. புள்ள, அப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டியா? பாத்தியா, டக்குன்னு மாறி அவளை மட்டமா எடை போட்ட பாத்தியா? புள்ள, கோச்சிக்காத புள்ள. சரி, என்ன நடந்துச்சு சொல்லு புள்ள. அப்படி கேளு, சொல்றேன் வா. அதுங்கள வாங்கடின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா அங்க இருக்கிற ஐட்டத்தை பூரா கட்டிட்டு அதுங்க கையில இருக்கிற காசு பூரா காலி பண்ணிட்டு அப்புறம் அதே சாக்கு சொல்லி அங்கேயே கழட்டி விட்டு வந்துட்டேன். சூப்பர் புள்ள, இவளுகளை இப்படிதான் சுத்த விடணும். பொழுதுனிக்கும் மோப்ப நாய் கணக்கா நம்ம பின்னாடியே சுத்துறாளுக. ஆனா பூவே, சும்மா சொல்லக்கூடாது பூவே. விரோதியாவே இருந்தாலும் வயிற்றுக்கு வஞ்சகமே இல்லாம நல்லா வாங்கி போட்ட அந்த இட்லி மூஞ்சிக்காரி அவள் வாழ்க, அவள் குலம் வாழ்க. இம்புட்டு வகைங்கிற தின்னு மாலல தின்னு ஒரு கட்டத்துல எனக்கு திகட்டிருச்சு. அப்புறம் மனசுல நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு நினைச்சுக்கிட்டேன். வந்துச்சு பாரு ஒரு வெறி, அவ்வளவுதான். அம்புட்டு ஐட்டத்தையும் சூறையாடி போட்டோம்ல. புள்ள, வெறும் சோத்தையே நீ வெளுத்து வாங்குவ, கறி சோறு சொல்லவா வேணும்? கோப்புவே, ரொம்ப புகழாத பிள்ள, எனக்கு வெக்கமா இருக்கு. அட தூ, எது எதுக்கெல்லாம் வெக்க பண்ணணும்னு விவஸ்தையே இல்லையா புள்ள உனக்கு? புள்ள, ஆனா நீ சூப்பர் புள்ள. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. பூங்குடி மாறி நீங்க தானே? ஆமா. பிலோமினா மேடம் கிட்ட நீங்க தானே பார்ட் டைம் ஜாப் கேட்டீங்க? ஆமா சார், ஆமா சார், நாங்க தான் சார். இந்தாங்க, இந்த அட்ரஸ்ல போய் பாருங்க, கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். இந்தா. சார், என்ன வேலை சார்? அங்க போய் பாருங்க, அவங்களே என்ன வேலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி thanks சார்.